ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு 2 இன் 1 ஒரே குழம்பு தான் வைக்க போகிறேன். குழம்பும் இல்லாமல் பொரியலும் இல்லாமல் நடுவில் ஏதோ ஒன்று வச்சுருந்தேன். ஆக்சுவலாக ஹஸ்பண்ட் வந்து காய் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தா அவங்க அவரைக்காவும் பீன்ஸும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை வச்சு என்ன பண்ணுறதுன்னு கேட்டதுக்கு வந்து அவரைக்காய் வந்து குழம்பு வைக்க சொன்னாங்களா. அதான் எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. பீன்ஸுமே இந்த தேங்காய் போடுறதுக்கு தேங்காயும் இல்லை, முட்டையும் இல்லையா, அதனால அதெல்லாம் போட்டால் வேணால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இல்லைன்னா மிளகாத்தூள் போட்டு அதே மாதிரி தான் பொரியல் பண்ண போகிறோம். அதுக்கு ரெண்டுத்தையும் சேர்த்து போட்டு குழம்புக்கும் இல்லாமல் பொரியலுக்கும் இல்லாமல் நடுவில் ஒன்று செஞ்சுட்டா 2 இன் 1 ஒரே வேலையை முடிஞ்சிடும்னு தோணுச்சு. அதனால கொஞ்சமாக வெங்காயம் தக்காளி மட்டும் வதக்கி அதில் ரெண்டுத்தையும் அரிஞ்சு குட்டி குட்டியாக அரிஞ்சு போட்டுட்டேன். ஆக்சுவலாக நான் எந்த பிளானில் செஞ்சேன்னு எனக்கே தெரில. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஏதோ ஒன்று வரும், நல்லா தான் இருக்குன்ற நம்பிக்கையில் செஞ்சேன். நல்லா தான் இருந்துச்சு. கொஞ்சம் பொரியலும் குழம்பும் மாதிரி 2 பேர் தான்றதுனால கரெக்டாக பத்துச்சு. அதுவும் இல்லாமல் அந்த வானல் ஃபுல்லாக காய் பார்க்கறதுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருந்துச்சு, காய் நிறைய சாப்பிட்றது. அதுக்கப்புறமேட்டுக்கா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து சிம்பிளாக ராகி சேமியா செஞ்சு கடல சட்னி அரைச்சி எடுத்து கொடுத்துட்டேன். ஹஸ்பண்டுக்கு அப்படியே பிரேக்ஃபாஸ்ட்டும் கொடுத்துட்டு லஞ்ச் பேக் பண்ணி அனுப்பிச்சி விட்டுட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு லஞ்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் இதுதான். பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.